இப்போ பஜ்ஜி வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. பஜ்ஜி நல்லா ஆறி போயிடுச்சு, ஆனால் நான் போட்டு முடிச்சிருக்கேன், அதனால் புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். பஜ்ஜி எப்படி இருந்துச்சு ஆண்டி? சூப்பராக இருந்துச்சு. பஜ்ஜி சட்னியோடு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். அதான் நாங்களும் அப்பப்போ சொல்கிறோம், நீங்கள் கேட்க மாட்டீங்க, வெறும் பஜ்ஜி சாப்பிட சொல்லுவீங்களா? சுக்குமல்லி காஃபி வந்து போட்டுட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கப் குடிச்சிட்டார். நல்லா குடிச்சிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் ஒன்றா உட்காந்து குடிக்கலான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. அப்போ எனக்கு இங்கே வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு தானேங்க வர முடியும். நான் காஃபி குடிக்கிறது சொன்னேன், படத்தெல்லாம் வரது மாதிரிலாம் கிடையாது. நல்லா எதமாக இருக்குது. சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது. இந்த பஜ்ஜி நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி, இந்த எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி மதப்பாக இருக்கும். இப்போ இது சூடாக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு இந்த தொண்டை இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி வயிறு உபாதையும் நமக்கு ஏற்படாது. வணக்கம், வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மழை பெய்யுதுன்னா அப்படியே இந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ கடையில் போயிட்டு நல்லா சுட சுட டீயும் அப்படியே பஜ்ஜி போண்டாலாம் விற்பாங்க, பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் டீ கடையில் டீ வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தியாக, அதுவும் இந்த இப்போ அந்த வெதர் வந்து மழை குளிர் எல்லாம் பனி பெய்யுது, அப்புறம் மழை பெய்யும், அப்படியே ரொம்ப இந்த கூலிங், அந்த உடம்பும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேணும். அதுக்காக ஒரு சுக்குமல்லி காஃபி தான் குடிக்க போகிறோங்க. சூப்பராக இருக்கும். ரொம்பவே இந்த கோல்டு காஃப்லாம் இருக்கிறவங்களுக்கு, நல்லா ஒரு தலைவலி அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு நல்லா சுட சுட இதை குடித்தோம்னா நல்லா எதமாக இருக்கும், நல்லா ரிலீஃபும் கிடைக்கும் நமக்கு. அது கூட வெறுமனே எப்படி ஈவினிங்ஸ் வெறும் சுக்குமல்லி காஃபி மட்டும் எப்படி குடிக்கிறது, அதனால் சுட சுட பஜ்ஜி போடுனாங்க. சரி, அதோட வீடியோவும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு பஜ்ஜி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படிலாம் எங்களை கவனிக்கிறீங்க ஆண்டி, சூப்பராக இருந்து. சேலையே வாங்கிடலாம், ஆனால் ப்ளவுஸ் வந்துட்டு தான் ஜாஸ்தியாகுது. ஆனால் எடுத்தோடனே நமக்கு கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, ஃப்ளீட்ஸும் நல்லா. இப்போ சுக்குமல்லி காஃபிக்கு நம்ம வந்துட்டு சுக்கு நசுக்கிக்கலாங்க. இந்த மாதிரி 2 துண்டு அளவுக்கு நம்ம எடுத்துக்கிற அளவுக்காக இந்த அளவுக்கு போதும். 2 பீஸ் எடுத்திருக்கேன் சுக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். முதல்ல எல்லா பொருளையும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து மல்லி சேர்த்துக்கலாம். 2 3 4 ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிங்க. ஃப்ளேம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வறுக்கணும். அப்போ தான் வந்து அதோடைய வாசம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன ஜாதி மல்லியா குண்டு மல்லியானது? இது குண்டு மல்லி தானே? இந்த நக்கல் தான் வேணான்றது. இது வரமல்லி, கொத்தமல்லி. எப்போ வந்துச்சு? நீங்கள் டெய்லியும் குழம்பு சாப்பிட்றீங்களா, அந்த குழம்புல போட்டு அரைக்கிற மல்லி. இப்போ மல்லி வந்து நமக்கு வறுக்கும் போதே மல்லியோடைய வாசனை வருங்க. இப்போ வரும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு குண்டு மல்லி வாசனை வருதா, ஜாதி மல்லி வாசனை வருதா? வாசனை வந்தால் சரிதான். இல்லை, இப்போ என்ன குண்டு மல்லி ஜாதி மல்லியான்னு கேட்டிங்களே, அதனால் கேட்டேன். இப்போ வந்து சுக்கு தட்டி வச்சுருக்கோங்க, அது சேர்த்துடலாம். அடுப்பு வந்து நம்ம வந்து நல்லா லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், ஏன்னா வந்துட்டு எல்லாம் கருகிடும். இப்போ இதுவும் லேசாக வறுப்பட்டுருச்சுங்க, எடுத்து தட்டில் சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகு, இப்போ இந்த அளவுக்கு திப்பிலி, லாங் பெப்பர் சொல்லுவாங்கங்க, திப்பிலி. அப்புறம் ஒரு 4 ஏலக்காய். இப்போ இதை நம்ம வந்து வாசனை வர வரைக்கும் இதையும் வறுத்துடலாம். இப்போ இதுவும் வறுப்பட்டாச்சு, நமக்கு வாசனை வருது. இப்போ எடுத்துடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம ஆற வைக்கணுங்க. ஆற வச்சுட்டு இன்னும் இது 2 பொருள் இது கூட நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த பொடியை நம்ம வந்துட்டு வேணுன்ற போது ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வீட்டில் எத்தனை பேருக்கு போட போகிறோமோ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சமாகவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்ற போது நம்ம வந்து ரொம்ப ஈஸி தான், வீட்டில் இருக்க பொருளை போட்டு வறுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும் நமக்கு. அதுக்காக ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா திரும்ப நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா அந்த வாசம் வந்து போகாமல் இருக்கும். கூடவே பஜ்ஜி மாவு வச்சிங்க, அப்பப்போ காஃபி போடும்போதெல்லாம் பஜ்ஜி போட்டு கொடுத்தோம். அது சரிதான். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இது கூடவே
இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு இது நான் வீட்டில் ரெடி பண்ண மஞ்சத்தூள். நீங்கள் வந்துட்டு இந்த மிளகா மிஷின்லலாம் அரைச்ச மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் விரலி மஞ்சள் விற்கிதுன்னா அதை இடித்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே இன்னும் அதிமதுர பொடிங்க. அதிமதுரம் அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அதிமதுரம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கணீர் கணீர்னு பாட்டு பாட பேச ஆமாம் இந்த அதிமதுரம் இருமல், அப்புறம் வயிற்று புண், பசியின்மை, அப்புறமா சிறுநீரக எரிச்சல் அது எல்லாத்துக்குமே சரியாக போகும். அதை மெயினாக இந்த பாட்டு பாடுறவங்களாம் இந்த அதிமதுரம் அவங்களுக்கு குரல் வளம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இதை தேனில் கூட குழச்சி சாப்பிடுவாங்கங்க. நம்ம குரல் இனிமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸில் கூட, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸில் கூட அதிமதுரத்தை யூஸ் பண்ணுவாங்க, அழகு சாதன பொருட்கள்லாம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாங்க. நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நல்லா வாசனையாக இருக்குது அரைச்சி எடுத்தோன்னே. இப்போ அரைச்சி நம்ம அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ சுக்குமல்லி காஃபிக்கு சுக்குமல்லி பொடி அரைச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது பஜ்ஜி தான் போட போகிறோம். எங்கள் வீட்டில் பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி வேணுமாங்க? மெயின் பிக்சருக்கு மெயினான சைட் டிஷ் இருக்கணும் ஆனந்தி. அப்பா பிள்ளை எல்லாருக்குமே பஜ்ஜினா தேங்காய் சட்னி கண்டிப்பாக வேணும். அதனால் தேங்காய் சட்னி அரைச்சிட போகிறேன். அரைச்சிட்டு தான் பஜ்ஜிக்கு மாவு கிளற போகிறேன். தேங்காய் சட்னி சில பேர் கேட்குறீங்க எப்படி அரைக்கணுன்றது. நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும் தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு. சரி, இப்போ நான் அரைக்க போகிறேன், அப்படியே காமிச்சிடுறேங்க. தேங்காய் துருவலாக பூவாட்டம் திருவிட்டோம்னா நமக்கு வெள்ளையாக தான் இருக்கும். எல்லாம் சப்போஸ் நம்ம அவசரத்தில் கீரி கடகடன்னு போடணுன்னு போடும்போது இந்த மாதிரி அடியில் அந்த கருப்பு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சட்னி வெள்ளையாகவே கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காவை ஒரு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது ஃபஸ்ட்டு வெறுமனே ஓட்டிடலாங்க. இப்போ இதுக்கு கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் காரம் எவ்வளோ சேர்க்கணுமோன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். எனக்கு பதில் அவர் சொல்லிட்டாருங்க. பொட்டுக்கலை அதிகமாக போட்டால் கலர் மாறும். பொட்டுக்கலை கம்மியாக போட்டு அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்ட 1 முழி தேங்காவுக்கு போடுறேன். மீடியம் சைஸ் தேங்காய் முழி. உப்பு தேவையான. இப்போ இதில் உப்பு நமக்கு தேவையான அளவு. சட்னி நீங்கள் அரைச்சிடுறீங்களா? உப்பு தேவையான அளவு போட்டிருக்கலாம். இதில் விருப்பப்படுறவங்க கொஞ்சமாக இஞ்சி துண்டு கூட போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைனா ஒரு நாளைக்கு பூண்டு பல் மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் இல்லைனா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் வதக்கி போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு பஜ்ஜிக்கு இது மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் இதே அரைச்சிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியாக சட்னி செஞ்சுக்கலாம் ஆனந்தி பஜ்ஜிக்கு. சரி, சுக்குமல்லி பவுடர் இருக்கிற வரைக்கும் பஜ்ஜி செய்யணும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சில பேருக்கு பஜ்ஜிக்கு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டா பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இப்போ சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக கேட்குறதுனால நான் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிட்டேங்க. நான் தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் சட்னி தாளிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம்னா நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுங்க. அப்புறம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 491 ரூபா. சேலையே வாங்கிடலாம், ஆனால் ப்ளவுஸ் தான் ஜாஸ்தியாகுது. வித் ப்ளவுஸோடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த அந்த மஜந்தா கலரில் தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் அது பிடிக்கலன்றதுனால நான் அது ரன்னிங்கில் தான் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணி கூட எடுக்கவே இல்லை. அதனால் ப்ளவுஸ் செப்ரேட்டாக தனியாக தான் வாங்கிக்கிட்டேன். யூஸ் பண்ணுறவங்க வித் ப்ளவுஸ் அதே இதை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அதே ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது காட்டன் பிளெண்ட் சாரீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தது. 490 ரூபாய்க்கு ஓகே வாங்கலாம். அதனால தான் உங்களுக்கு இது நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் எடுத்தோடனே நமக்கு கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஃப்ளீட்ஸும் நல்லா நமக்கு, ஏன்னா ரன்னிங்கில் ப்ளவுஸ் பீட் இருக்கிறதுனால கட் பண்ணது தான் ஃப்ளீட்ஸும் நமக்கு நல்லாவே வருது, நல்லா இருக்குது. உடம்புலேயும் நமக்கு நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது சாரீ. தண்ணியில் போட்டால் நமக்கு ஏன்னா இது ஏற்கனவே சாஃப்டாக தான் இருக்குது, தண்ணியில் போட்டால் இன்னும் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமா, இதே மாதிரி இருக்குமான்றது தெரியல. அது மட்டும் வேணால் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோங்க. வாழைக்காய் பஜ்ஜிக்கு வாழைக்காவை நம்ம
சீவிடலாம். இப்போ நான் இதை 2ஆக கட் பண்ண போகிறேன். தோல் வந்துட்டு நான் மெலிசாக சீவிப்பேங்க. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ரொம்பவும் மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நமக்கு வந்துட்டு வாழைக்காய் வந்து போடும்போதே உடஞ்சிரும். நீங்கள் வந்து சீவிர மாதிரி வச்சுருக்கிறீங்கன்னா அதில் சீவிக்கிங்க. நான் அறியாமலே சீவிடுவேன், அதனால் நான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணல. நீங்கள் ஒரு அறியாமனை கிங்க. பஜ்ஜிக்கு மாவு கரைச்சிடலாங்க. இப்போ கடலை மாவு இருக்குது. இப்போ நான் ஒரு கரண்டியில் தான் அளக்குறேன். நீங்கள் வந்து ஒரு கிளாஸு ஏதோ ஒரு பவுல் கூட அளவு வச்சுக்கிங்க. இப்போ 2 கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கரண்டியாலே 1 கரண்டி அரிசி மாவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. அப்போ பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டுக்கிட்டால் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். கடை மாவுலாம் பார்த்திங்கன்னா கலர் பவுடர் சேர்ப்பாங்க, கடையில் கூட கலர் பவுடர் சேர்ப்பாங்க, கேசரி கலரு. அதுக்கு பதில் நம்ம வந்துட்டு இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டோம்னா நமக்கு இதிலே கலர் வந்துடும். காஷ்மீர் மிளகாத்தூள்? காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம கடலை மாவுலாம் சேர்க்குறோம், அதில் எண்ணெய் பலகாரமாக இருக்குது. அந்த ஓமெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த வாய்வு இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்காது. ஆனால் இது கூட நம்ம சுக்குமல்லி காஃபி குடிக்க போகிறோம், அதனால் அதுவே நமக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வெறுமனே ஒரு விஸ்க் வச்சு கலந்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. விஸ்க் வச்சு கலந்துட்டோம்னா நமக்கு எல்லாம் ஒன்றை போல் கலந்துரும், அதுக்காக விஸ்க் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எங்கள் வீட்டு மக்களுக்கு பஜ்ஜி மாவு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லவே நான் அதே மாதிரியே இன்னொரு பேட்ச் போட்டு கலந்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ மாவு கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளோவில் இருக்கணும். இப்படி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க, ஆப்ப சோடா. இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் பஜ்ஜிக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காஃபி போடுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி தண்ணியில் தான் போட போகிறேன். சில பால்லையும் போடுவீங்க, ஆனால் முக்கால்வாசி தண்ணியில் போட்டு குடிக்கிறது தான் நல்லது நமக்கு. இப்போ இந்த பக்கம் நான் வச்சிடுறேன் அடுப்பில். இப்போ இங்கே ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த சூடான எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, இந்த சின்ன குழிக்கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாவில் சேர்த்துருங்க. அது நல்லா சூடான எண்ணெயை சேர்த்தோம்னா பஜ்ஜி நல்லா நமக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பாக புஷ்ஷுன்னு இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இந்த விஸ்க் வச்சு கலந்துடலாம். அந்த வாழைக்காவை இந்த முனையில் பிடிச்சி மாவில் துவச்சி 2 பக்கமும் நல்லா மாவை துவச்சிட்டு அதுக்கப்புறம் முனையை வழித்து விட்டுட்டு மாவில் சேர்த்துடலாம். போட்டுட்டு அப்படியே நமக்கு 2 சைடும் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க வேண்டியது தான். பஜ்ஜியில் எண்ணெயே குடிக்கல பாருங்கள், மேலே மாவில் தெரியுது நமக்கு. நல்லா புஷ் புஷ்னு வந்துருப்பாங்க பஜ்ஜி. புஸ்ஸு வாழைக்காய் பஜ்ஜி. பஜ்ஜியை வந்து இப்போ நான் புட்டு காமிக்கிறேங்க. இது வந்து நமக்கு டீ கடையெல்லாம் போடுற மாதிரி, இந்த பொட்டலை கடை டீ கடையெல்லாம் விற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மாவு வந்து அவங்க திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப திக்னஸ் வேணான்னா மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்தோம்னா மேலே தோல் அந்த மாவுடைய லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். லைட்டாக கிறிஸ்பாக நல்லா புசு புசுனும் இதுவும் நல்லா வருங்க. நமக்கு எப்படி பிடிக்குதோ அதை மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சுக்குமல்லி காஃபிக்கு தண்ணி கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம இதில் இருந்துட்டு இப்போ 2 பேருக்கு நான் போட போகிறேங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எனக்கும் அவருக்குமா? எனக்கும் அவருக்கும். இதில் வந்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு எது வேணால் சேர்க்கலாம். பனை வெல்லம் சேர்த்துக்கிட்டாவே இன்னும் நல்லது உடம்புக்கு. ஆனால் நான் பனை வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், வேணும்னா எடுத்துக்கிறதுக்கு. அப்போ தான் நமக்கு வெளியில் வச்சா சீக்கிரமாக பனை வெல்லம் வீணாக போயிடும். இப்போ இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. இப்போ சுக்குமல்லி காஃபி நல்லா கொதிச்சிச்சு, நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ குடிக்கிறதுக்கு நல்லா சுட அப்படியே இந்த குளிருக்கு நல்லா இதமாக சூடாக சுக்குமல்லி காஃபியும் பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் ரெடியாக இருக்குங்க. இப்போ பஜ்ஜி வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. இப்போ பஜ்ஜி நல்லா ஆறி போயிடுச்சு, ஆனால் நான் போட்டு முடிச்சிருக்கேன், அதனால் புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். தேங்காய் சட்னிக்கும் பஜ்ஜிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இதமாக இருக்குது. சுக்குமல்லி காஃபி குடிக்கிறதுக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது. நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.